இன்னைக்கு நாள் 18 ஆஃப் தலையில நிக்கிறதுல ரெஸ்ட் விட்டுலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த ரிஸ்ட் அண்ட் ஷோல்டர் பிரச்சனைனால இந்த வாரத்துல ஒரு சில நாள்ல ரெக்கவரிக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ரெஸ்ட் விட்ட காரணத்தினால பெயின்லாம் கம்மியாகி நல்ல ரெக்கவர் ஆனதை ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிளஸ் ஒரு ஃபங்க்ஷன் வேற இருந்தது. நல்லா சீட் மீல் அடிச்சுட்டு நாளைக்கு மண்டேவா மங்களகரமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் எதுவும் பண்ணலனாலே எனக்கு இன்னைக்கு நாளே ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்குடா அப்படின்ற லெவலுக்கு ஃபீல் பண்ண வச்சிருவோம். பட் பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப நாளா உடம்ப போட்டு அடி அடி நச்சுன்னு இருக்கேன். எந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்கோ அதை விட அதிகமா ரெஸ்ட் இருக்கணும். ஸோ தட் பாடி ப்ராப்பரா ரெக்கவர் ஆகும். அதனால அடம்பிடிச்ச மூலையா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு உட்கார வச்சிட்டேன். மத்தியானம் ஏஞ்சவுடன் பிரைவசி வேலைகள் அனைத்தும் முடிச்சுட்டு கொஞ்சம் கிளைண்ட் ஒர்க்லாம் இருந்தது. அது அனைத்தும் சட் பிட்டுன்னு தட்டி விட்டு அதிக சிக்கன் கம்மி ரைஸ் காம்போல ஒரு மீல் ஒன்று அடிச்சுட்டு வேற வேலை எதுவும் இல்லை, அதனால ஒரு நாப் ஒன்று எடுத்தேன். அடுத்தபடியே வீட்டில் எல்லாரும் ரெடியா இருந்த பார்த்துட்டு நம்மளால லேட் ஆயிடுச்சுன்னா அசிங்கசியமா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். சந்தோஷமான செய்தி என்னன்னா பாய் வீட்டு கல்யாணம், மட்டன் பிரியாணி உண்டு. சோகமான செய்தி, வீட்டில் எல்லாரும் கிளம்புறோம். இவரை தனியா விட்டு போய் பழக்கம் கிடையாது. ஒரு சில மணி நேரம் இவரை தனியா விட்டு போறோம். என்ன பண்ண போறான்னு தெரியாம கிளம்பும் போது இவனும் வெளியே வந்துட்டுறான். எங்கன்னா போய் தொலைங்க, நான் வெளியே போய் அட்டி விட்டு வரேன். இந்த மைண்ட் வாய்ஸ் எப்படி போடுறேன்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. ரொம்ப சிம்பிள். கேப் கட்ல ரெக்கார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்க வாய்ஸை பதிவு பண்றீங்க. பதிவான உங்க வாய்ஸை கிளிக் பண்ணி ஆடியோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுவீங்க. அதுல வாய்ஸ் கேரக்டர்ஸ்ன்ற ஆப்ஷன்ல எக்ஸ்டர்னு ஒரு பேர் இருக்கும். அதை கிளிக் பண்ணா வந்துரும். அப்படியே வீட்ல இருந்து கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு சாப்பிடுற இடத்துல ஒரு சம்பவம். எனக்கு பக்கத்து சேர்ல ஆள் வரல. மூல என்ன சொன்னா, நீ பிரெட்டோல சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்க மாட்டேன், எப்படியும் அந்த இலையில இருக்கிறது வேஸ்டா போயிடும், தூக்கி போட்டுருவாங்க, அதை எடுத்துரு அப்படின்னு ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருந்தான். சாப்பாடுலாம் சாப்பிட்டு லாஸ்ட் அதெல்லாம் ஸ்வீட் அடிப்போம், அப்ப தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பிரியாணிக்கு 100க்கு ஒரு 40 மார்க் கொடுப்பேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அதான் பாஸ் மார்க். எண்ணெயில குளிப்பட்டு ஃபேஷியல் பண்ண ஷைனிங்ல 2 லெக் பீஸ், அதற்கும் பாஸ் மார்க். இது எல்லாத்துக்கும் பரிகாரமா வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 2000 கேலரியை பிரிச்சு கார்டியோல ஒரு நாள் அப்டேட் பண்ணி விடுறேன். அப்படி இல்ல இந்த சவால்ல நான் தோத்துட்டேன்னா என் சார்பா நம்ம நண்பர் கிஷோர் மொட்டை அடிப்பான். ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டு இருக்கேன் போல இருக்கு. லைட்டா தின்னு சொருவுற மாதிரியே இருந்தான். பட் ஒரு கிளைண்ட்டுக்கு செஷன் பெண்டிங் இருந்தது, அதனால தூங்க முடியவில்லை. டோலி ஃபாலோவர் ஒருத்தாங்க நம்ம போட்டிருக்க செயின் மாதிரியே இன்னொரு செயின் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அதை எப்படி எடுத்து சொல்லி சந்தோஷப்படுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். 50 kg டீ எனக்கா ஸ்பாட்டுக்கு போயிட்டு டீ அடிச்சுட்டு ஹாஸ்ட் மில்க் புரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு ஸ்லீப்பிங் மோடுக்கு போய் விட்டேன். நாளைக்கு கடல் நீர் உப்பு தான், கண்ணீர் உப்பு தான். ஆசைப்பட்டது என் தப்பு தான்.